தேமுதிக விலகிடுச்சு, முதுகில் குத்திட்டார் பழனிசாமின்றத அவருடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் சொல்ல நாம் கேட்டோம். இதை தான் சார் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொன்னேன். முதுகில் குத்திட்டார், அதே தொழில், அவரை சரி பண்ணவே முடியாது, உங்களுக்கு அதை தான் செய்வார் அப்படிங்கிறத சொன்னேன். அவங்க காதில் வாங்கலை. இன்னொரு எம்பி வர நேரத்தில் ஏதாவது கொடுப்பாங்களா அப்படின்னு நப்பாசையில் இருந்தாங்க. அவங்க உண்மையை பேசிட்டாங்கன்னு எல்லா நியூஸ்லேயும் வந்துச்சு, அதை பார்த்தோம். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஆம்புலன்ஸ் பழனிசாமி இப்போ தேமுதிகவும் வெளியில் போயிடுச்சு. அப்புறம் என்ன பெரிய கூட்டணி வரும் உனக்கு? என்ன கூட்டணி வரும்? பாகிஸ்தான் பீப்புள் பார்ட்டிக்கு போய் கூட்டு வந்தால் தான் பாகிஸ்தானில் ஒரு கூட்டணியும் வராது, யாரும் கிடையாது. அங்கே காசு கொடுத்து தான் மக்கள் வராங்கன்னு சொல்கிற அளவுக்கு போயிட்டாங்க பிரேமலதா விஜயகாந்த். அவங்க சொன்னதான் ஃபேக்ட். எல்லா கட்சிக்கும் அதுதான் நிலைமன்றாங்க. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கோ புரட்சி தலைவி அம்மாவுக்கோ கேப்டன் விஜயகாந்துக்கோ காசு கொடுத்தா கூட்டு வந்தோம், மக்களாக வந்த கூட்டம். பழனிசாமியை பார்க்கணுன்னா பிரியாணி கொடுக்கணும், காசு கொடுக்கணும், எல்லாம் கொடுத்தா தான் வரும். அப்புறம் முக்கியமான விஷயம் இன்னொன்று, முருகன் மத்திய அமைச்சர் நயினார் நாகேந்திரன் கூட இந்த ஊரில் இருக்கார், பண்ணையார் எனது நண்பர். அவர் என்ன சொல்கிறாரு, ஆர்எஸ்எஸ் அதிமுக பின்தொடர்ந்தால் என்ன தப்பு, அந்த கொள்கைகளை பின்பற்றினா என்ன தப்பு, ஆர்எஸ்எஸ் கொள்கையை தான் அதிமுக பின்பற்றணுன்ற மாதிரி பேசுகிறாரு. நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்கிறேன். அவருக்கும் சரி, எங்கள் கட்சியில் உயிர்நாடியாக இருந்த தலைவர் பாரதிய ஜனதா கட்சி தலைவர் நயினார் நாகேந்திரனுக்கும் சரி, பிஜேபியினுடைய அத்தனை தலைவர்களுக்கும் சரி, ஆர்எஸ்எஸ் கொள்கையை நாங்கள் பின்பற்றணும்னு நீங்கள் சொன்னால் தந்தை பெரியார் வாழ்கன்னு சொல்லுங்கள், திராவிட கொள்கையை நீங்கள் பின்பற்றுங்க, பேரறிஞர் அண்ணா வாழ்கன்னு சொல்லுங்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழ்கன்னு சொல்லுங்கள், கலைஞர் வாழ்கன்னு சொல்லுங்கள். இதை பின்பற்றணும்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். அப்புறம் ஆர்எஸ்எஸ் பின்னாடி வர்றதா இல்லையான்றதை நாங்கள் முடிவு பண்ணுறோம். என்னையா தமாஷ் காட்டுறீங்களா நீங்கள்? ஏதாவது அந்த காலத்திலேருந்து எதிரியாக இருந்தது எங்களுக்கு ஆர்எஸ்எஸ் தான். ஆர்எஸ்எஸ் பின்னாடி போகணும்னு சொன்ன பின்னாடி கூட மானங்கெட்டு போய் இந்த பழனிசாமி இது வரைக்கும் பதில் சொல்லவே இல்லை. ஆர்எஸ்எஸ் பின்னாடி கூஜா தூக்கிட்டு போயிட்டு இருக்கீங்களா நீங்கள்? ஒரு கேவலமான கேள்வி. அதற்கு பதில் சொல்ல யோகியதை இல்லாத அண்ணாமலை. ஆமாம், எல்லாருமே சேர்ந்து நினைக்க போகிறோம். குறிப்பாக ஓபிஎஸ் எங்களோட தான் இருக்காரு, டிடிவி எங்களோட தான் இருக்காரு, சின்னமாவும் எங்களோட வளர்ப்புற மாதிரி இவர் சொல்கிறாரு சார். நயினார் என்ற பெஸ்ட் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. இல்லை சார், சார் கூட்டணி ஆட்சின்னு அடித்து சொல்கிறது யார்? அமித்ஷா. மாற்றவே இல்லை. என்னன்னு நல்ல காலம் ஞாபகம் பண்ணீங்க. நேற்று பார்த்தீங்களா அண்ணாமலை முகம் எப்படி இருந்ததுன்னு? பழனிசாமியை பார்த்த உடனே எவ்வளோ பூரிப்போட ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிட்டு வருங்காலம் எங்கள் அண்ணன் முதலமைச்சர்னு சொன்னாரா? அவர் முகத்தையும் இவர் முகத்தையும் பாருங்கள், இஞ்சி தின்ன குரங்குங்க மாதிரி இருந்தது. ரெண்டு பேரும் ஒருத்தரோட ஒருத்தர் பார்த்துக்க ரெடியாகவே இல்லை. அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இருந்துட்டார் நேற்று. அவர் பார்க்கறதுக்கு விரும்பலை, கை கொடுத்து அதை உதறிட்டார். அவர் தன்மானத்தோடு கொஞ்சம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது சார். சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க சார் வீட்டுள்ளார மேடமு. நான் சின்னம்மாவை என்ன சொல்கிறேன், நேற்று சொன்னதை நான் வரவேற்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அவங்க நேற்று சொன்னது அறிக்கை கொடுத்ததெல்லாம் கரெக்டு தான். எப்போ டைம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஓபிஎஸ் நான் கூப்பிட்டு வரேன், டைமை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்புறமா யார் யாரோட பேசணுமோ பிரிஞ்சிருக்கவங்களோட பேசலாம். எடப்பாடியும் அவங்களே கூப்பிட்டோம். கூப்பிடாம சேர்ந்தாதான் நல்லது, திமுக ஆட்சி சரியில்லை, மாற்றணும், இந்த ஆட்சியை அவலமான நிலைமையில் இருக்குது, எஃப்ஐஆர் போடுறதில்லை, அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லி இந்த ஆட்சி மேலே ஏதாவது சொல்லிட்டு அப்புறம் ரூம் உள்ளார போய்டுறது. நாங்கள் ஒருங்கிணைப்பு குழு வச்சு லெட்டர் எழுதி அதை தான் சொல்லிகிட்டு இருக்கோம். வரமாட்டேன்றாரு பழனிசாமி சார். இப்போது இன்றைக்கி டிடிவி தினகரன் தமாஷ் பாருங்கள், அப்போ முடிவெடுக்க போகிறேன்னு அப்படியே பேச்சு மாறுது. ஏன் தெரியுமா? இந்த தேசிய ஜனநாயக கூட்டணியில் இல்லை டிடிவி தினகரன் அறிவிக்க ரெடியாக இருக்காங்க அவங்க. நயினார் நாகேந்திரன் சொல்கிறதுலாம் வேலைக்கு ஆகாதுங்க, அதை நம்பாதீங்க. பாவம் சொல்கிறார், பாவம் இருக்கார், மாநில தலைவராக இருக்கார். அண்ணாமலை இல்லையா? ரெண்டு பேர் நம்பி தானே போனாங்க, ஓபிஎஸ் டிடிவி தினகரனும். யார்? அந்த நிலைமைக்கு அவங்க போயிட்டு தள்ளப்பட்டு விட்டார்கள். இப்போ விஜய் தான் எதிர்காலத்தில் ஏதாவது பண்ணுவார், அவரோட போகலாமான்ற நிலைமையில் இவருடைய பேச்சுக்கள்லாம் இருக்குது. அதுதானே நான் உண்மையை பேசுகிறேன். அந்த மாநாட்டை பார்த்தேன், அதிர்ந்த கூட்டத்தை பார்த்தேன், இளைஞர்கள் பட்டாளத்தை பார்த்தேன். ஆகவே எழுச்சியோடு விஜய் வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். சாதாரணமாக நினைச்சிடாதுங்க.
இது அபாய சங்கு உங்களுக்குன்னு சொல்லி சொன்னேன். வந்து மக்கள் நல கூட்டணி மாதிரி திமுக தன்னோட வாக்குகளை சிதறிப்பதற்காக நிக்க வைக்கப்பட்டதா ஒரு தகவல் சொல்றாங்க. எது வேணாலும் சொல்லுவாங்க சார், நாட்டில் எதுதான் சொல்ல மாட்டாங்க. இல்லை திமுக தங்களோட ஆதரவாளராக அவரை 3வது மக்கள் நல கூட்டணி முன்னாடி வைகோ மாதிரி இவரை வைத்திருக்க மாதிரி தகவல் மற்ற அரசியல் கட்சி சொல்றாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க அதை? அப்படிங்கும்போது இது மைனஸ் ஆகும் இல்லையா? மைனஸ் ஆகவே ஆகாது சார். இளைஞர் இப்போ தொகுதியே வர ஆரம்பிச்சா என்ன ஆகும் விஜய்? இப்போ ஆரம்பிச்சிருக்காரு அவருடைய பயணம். ஒரு மாநாட்டை பார்த்தோம். தொகுதியே வர ஆரம்பிச்சா என்ன ஆகும்? இந்த மாதிரி இளைஞர்கள் கூட்டம் வரணும். இஸ் கம்மிங் அவுட். அவர் வரும்போது அது நிலைமை தலைகீழாக மாறும். இன்னைக்கு டிடிவி தினகரன் நைஸாக பேச்சை மாத்துறாருன்னா அதுதான் காரணம். ஏதாவது ஒரு பிடிப்பு வேணும்னு நினைக்கிறாங்க. அதான் இவ்வளோ நாள் என்ன சொல்லிட்டு இருந்தார்? நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கேன், ஓபிஎஸ் வரணும், எல்லாரும் இருக்கோம், நாங்கள்லாம் சேர்ந்து ஆட்சி அமைக்க போகிறோம், பிரதமர் மோடி வேணுன்றவர் சொல்கிறாரு. இப்போ அப்புறமா பேசுவோம் அதை பற்றிங்கிற. அவர் என்ன பண்ணுறான்னு தெரில, பொறுத்திருந்து பாருங்கள்ன்றாரு. இவங்களும் ஒரு அறிக்கை கொடுத்தா தான் சொல்கிறாங்க சசிகலாவும். we will wait and see என்ன நடக்குது. காலங்கள் அதிகமா இல்ல, இன்னும் கிட்டத்தட்ட 6 மாதங்கள் 7 மாதங்கள் இருக்கு. இப்ப எல்லாருமே இறங்கிட்டாங்க. சொன்ன மாதிரி ஓபிஎஸ் இறங்கிட்டாங்க, சின்னம்மா எல்லாருமே இறங்கிடுறாங்க. அடுத்த கட்டமா இந்த கட்சி நீங்களும் ஒருங்கிணைப்பு குழுல இருக்கனால என்ன மாதிரி நடவடிக்கை சார்? இந்த கட்சி எப்படி வரவேற்க எடப்பாடி பழனிசாமி ஒரு நிமிஷம் இறங்கி வந்தால் இது ஒற்றுமை நிலவும். இல்லைன்னா 4வது இடத்துக்கு போகலன்னா நான் அரசியல் விட்டு வெளியே போய்ட்றேன். சீமானுக்கும் பழனிசாமிக்கும் தான் ஃபைட்டாக இருக்கும். சீமான் தட்டிட்டு மேலே வந்துடுவார். இதுதான் நடக்க போகுது. ரொம்ப மோசமாக போயிடுவார். யாரும் ஜனங்க ஓட்டு போட மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரி ஒற்றுமையை கேட்குறாங்க. தொண்டர்களும் ஒற்றுமையை தான் விரும்புகிறாங்க. இதை மீறி போகும்போது இவர் 3வது இடம் 4வது இடத்துக்கு போவார். ஒற்றுமையாக வேண்டாம் எதிர்கொள்வார். நோ டவுட் அபவுட். ஒற்றுமையாக வந்தால் அதிமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்கொள்ளும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இப்போ திமுகவுக்கு பழனிசாமின்ற ஒரு அறிவாய்ந்த ஆள் தான் வேணும்னு நினைக்குது. ஏன்னா பழனிசாமி தொடர்ந்து தனியாக இருந்தால் ஜெயிச்சிட்டே இருக்கலாம் திமுக. ஐயோ பயங்கரமாக இருக்குது சார். 300 ரூபா சார் பிரியாணி சார், அங்கேயே டிஸ்போஸ் பண்ணுறாங்க சார். ஏன் வந்தேன்னு தெரியாமல் அந்த கூட்டம் வந்துட்டு இருக்கு சார். அவர் எதுவும் எல்லா கட்சிகளும் அது போன்ற நிலைமை தான். தேமுதிக மட்டும் அது மாதிரி எடுக்கல. யார் வந்தாலும் 200 ரூபா 300 ரூபா கொடுத்தாலும் வராங்க மக்கள். அது அவங்க கட்சி மாத்திரம் எடுக்கலன்னு இப்போ சொல்கிறாங்க. கேப்டன் விஜயகாந்துக்கு காசு வாங்காமல் தான் கூட்டம் வந்தது. தலைவருக்கு விடிய விஜய் மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நிலையை நீடித்தது. யார்? இல்லை சார், நீங்கள் உடனே விஜய்கிட்ட போகிறேன்னு நீங்கள் போடுவீங்க. அது இல்லை, உண்மையான நிலவரத்தை சொல்லுகிறேன். ஒரு எழுச்சி சார். வீட்டுக்கு வீடு ஒரு இளைஞர் இருக்கிறது தெரியுது நமக்கு. அவர் ஆர்கனைஸ் பண்ணி கரெக்டாக கொண்டு போனார்னா சரியாக இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் டெல்லியில் போட்ட கண்டெம்ட் கேஸு இப்போ நோட்டீஸ் 3 எலெக்ஷன் கமிஷனருக்கும் கொடுத்தாச்சு. எங்கள் வக்கீல் கூட இருக்கார் இங்கே. ஆகவே அவருக்கு அந்த டீட்டெயில் தெரியும். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த கண்டெம்ட் கேஸ் ஜனவரியில் வருது. இப்போது அதில் வேறு எடப்பாடி பழனிசாமி மாட்டிக்கிட்டு இருக்காரு. அது எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவு எடுக்கின்றதை பொறுத்திருந்து பார்க்கணும். ரெட்டால் என்ன ஆட்டத்தில் தான் இருக்குது. சிவலிங்கமுத்துக்கு டீட்டெயில் கம்ப்ளீட்டாக தெரியும். மிக நன்றி சார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.